ஒரு வெண்மையான பூ போல் பிறந்து நம் உடலை மூடியும் நம் வாழ்க்கையை வடிவமைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மந்திர பயிர் பருத்தி. இன்றைய காலத்தில் நாம் அணியும் ஒவ்வொரு பருத்தி துணிக்குள்ளும் ஒரு வரலாறும் ஒரு நெசவாளியின் கனவும் நம் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமும் ஒளிந்திருக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம தமிழர்களும் பருத்தியும் பகிர்ந்து கொண்ட அந்த ஆழமான பிணைப்பை தெரிந்து கொள்ள போறோம். வாங்க பருத்தியின் உண்மையான வரலாற்று பயணத்தை தொடங்கலாம். பருத்தியின் பயணம் புதிதல்ல. இது மனித சிந்தனைக்கு முன்னோடி. இந்தியாவில் பருத்தி பயிரிடப்பட்ட காலம் கிமு 3000 ஆண்டுக்கே செல்கிறது. ஹரப்பா மொஹெஞ்சதாரோ மக்களே பருத்தி நெய்ததை நிரூபிக்கும் தொல்லியல் சான்றுகள் உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டில் பருத்தி வாழ்ந்ததோடு வாழ வைத்தது. தமிழரின் வாழ்க்கையில் பருத்தி ஒரு இயற்கையான அங்கமாகவே இருந்தது. சங்க இலக்கியங்களை படிக்கும் பொழுது நம்மால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடிகிறது. பருத்தி என்பது வெறும் பயிர் அல்ல, அது நம்ம வாழ்க்கையின் ஒரு ஓரமாக இருந்தது. நெய்தல், அரிக்குறி, கற்பாசம் போன்ற சொற்கள் சங்க இலக்கியங்களில் பருத்தியை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை ஊர், பாண்டிய நாடு, செழித்த கடல் வாணிகம் இவையெல்லாம் பருத்தி துணிகளால் வளர்ந்தது. தமிழர் நெய்த பருத்தி துணிகள் அன்றே ரோமன் பேரரசுக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. சோழர்களின் ஆட்சி, தமிழரின் வணிக அறிவின் உச்சம். அந்த காலத்தில் பருத்தி துணிகள் மட்டும்தான் இல்ல, நம்ம நெய்தல் கலை, அழகிய வேலைப்பாடுகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றது. கடல் மூலமாக சீனா, அரபு நாடுகள், ஈழம், ரோமா வரை நம்ம பருத்தி துணிகள் சென்றுள்ளன. ஒரு பருத்தி சில்லறை துணி தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் தூதராக இருந்தது. ஒரு பருத்தி விதை நிலத்துல விழும்பொழுது அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை விதைக்கிறது. வித்தை போடுறவங்க, அறுப்பவங்க, சுத்தம் செய்யறவங்க, நெசிக்கிற நெசவாளி ஒவ்வொருவரும் பருத்தியின் கதையை எழுதுகிறாங்க. கரூர், தர்மபுரி, சேலம், விருதுநகர் இங்கிருந்த நெசவாளிகள் பருத்தியை தையல் செய்ததால் தான் நம்முடைய கலாச்சாரம் வளர்ந்தது. ஒவ்வொரு கைத்துணியிலும் அவர்களது நலமும் நம்பிக்கையும் உள்ளது. நவீன காலத்தில் பருத்தி சில கட்டங்களில் பின்னடைந்தது. நைலான், பாலியஸ்டர், சிந்தை மாற்றிய துணிகள் வந்ததால் பருத்தி மறைவது போல உணர்ந்தோம். ஆனால் இயற்கையை நேசிக்கும் தலைமுறைகள் இப்போது பருத்தியை மீண்டும் அழைத்து வருகிறார்கள். இயற்கை, தேக்கமில்லாத வஸ்திரங்கள் என்றால் பருத்தியே முதலிடம். தமிழில் பருத்தியை பற்றிய பழமொழிகள் கூட உண்டு. பருத்தி இல்லாமல் பட்டு எங்கே? விதை விதைக்கும் கை வெறும் போகாது. இவையெல்லாம் பருத்தியின் உயர்வையும் நம் மக்கள் அதில் வைத்த நம்பிக்கையையும் காட்டுகின்றன. பருத்தி என்பது உண்மையில் ஒரு வாழ்வியல் பாரம்பரியம். இவ்வளவு அழகான வரலாறும் பாரம்பரியமும் கொண்ட பருத்தி நம்முடைய அடையாளமாக இருந்தது, இருக்கிறது, இனியும் இருக்கட்டும். நம்ம வீடு முதல் உலக சந்தை வரை பருத்தி நடந்த பாதையை புரிந்து கொண்டு அதை மதிப்பது நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு ரசிக்க தகுந்ததா? பருத்தி பற்றிய உங்கள் சைல்ட்ஹுட் நினைவுகளை கீழே கமெண்டில் பகிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கலாச்சார கதை தொடரட்டும்.